என் தங்கப்பிள்ளையே, பேரதிர்ஷ்டத்தை செய்திருந்தால் மட்டும்தான் இந்த பதிவு உன் கண்ணில் படும். என் குழந்தையே, நாளைய விடியலில் உனக்கு மிக பெரிய உதவியை செய்ய ஒருவர் வரப்போகின்றார். அவர் யார் என்று உனக்கு அடையாளம் காட்டிக் கொடுக்க இந்த தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் விடியல் உனக்கு வெற்றி விடியலாக இருக்கும் என்று அம்மா ஒவ்வொரு முறையும் அழுத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு விடியலிலும் உனக்கான உதவிகளை யார் செய்வார்கள் என்பதனையும் உனக்கு சரியான நேரத்தில் இந்த தாயானவள் நான் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கு நடக்கின்ற நன்மைகளை நீ இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உணரத் தொடங்கி இருக்கின்றாய். சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவென்று தெரிந்து கொண்டிருக்கின்றாய். என்ன நடந்தாலும் அதை உன்னால் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய அத்தனை திறமையும் இப்பொழுது உனக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக வரத் தொடங்கிவிட்டது. என் பிள்ளை, முன்பெல்லாம் எதற்காக விடுகிறது என்று நினைத்தது போக இப்பொழுதெல்லாம் விடியட்டும், பார்த்து கொள்ளலாம், நமக்கானது நாம் செய்து முடிப்போம் என்கின்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்துவிட்டதல்லவா? இந்த எண்ணம்தான் இந்த தாயானவள் என்னை உன்னோடு தினமும் பேச வரவழைத்து கொண்டிருக்கின்றது. உனக்குள் இருக்கின்ற தன்னம்பிக்கை, உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற அன்பு, இவையெல்லாம் சேர்ந்துதான் என்னை உன் பக்கமாக வரச் செய்து கொண்டிருக்கின்றது. உன்னை தேடி வந்து இந்த தாயானவள் வாக்கு கொடுக்கும் பொழுது அதை ஒரு பொழுதும் நீ வேண்டாம் என்று சொல்வதோ அல்லது கேட்காமல் மறுப்பதோ கூடாது. எதனால் தெரியுமா? அம்மா உன் வாழ்க்கையில் நாளை ஒருவர் உதவி செய்வார். அவர் இந்த அடையாளத்தோடு இருப்பார். உனக்கு இந்த நேரத்தில் உதவிகளை செய்வார் என்று நல்ல விஷயங்களை சொல்லும் பொழுது அதை நீ கேட்காமல் விட்டுவிடக் கூடாதல்லவா? உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அற்புதங்கள் என்னவென்று நீ உணராமல் சென்றுவிடக் கூடாதல்லவா? உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை சுற்றி நடக்கும் பொழுது அதை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் அம்மா உன்னை தேடி இத்தனை ஆவலாக ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றேன். நீ எந்த அளவிற்கு என்னை தேடுகிறாய் என்பது தெரியாது. ஆனால் உன் தாயானவள் நான் உன் மீது கொண்ட அக்கறையின் காரணமாக எப்பொழுதுமே உன்னை தேடி தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்கள் என்னவென்று முன்கூட்டியே எனக்கு நன்றாக தெரியும். நீ அது தெரியாமல் தான் அங்கே வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். என்ன நடக்கப் போகின்றது என்பதனை நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு தெய்வங்களும் உனக்கு ஆசிகளை வழங்கும் பொழுது என்னென்ன நன்மைகள் உனக்கு கிடைக்கும் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஒரே நாளில் எல்லாம் கிடைத்து விடாது. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்கும். நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் நிச்சயமாக மாறும். முதலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து முடிவில் முற்றிலுமாக மாறி நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு உன் கைகளில் வந்து சேர்ந்துவிடும். என் பிள்ளையே, எந்த ஒரு விஷயத்தை முதலில் தொடங்கினாலும் அது ஆரம்பத்தில் உனக்கு மிகவும் கடினமாகத்தான் இருக்கும். கஷ்டமாக இருக்கிறதே என்று நீ முதலிலேயே விட்டுவிட்டாய் என்றால் அதன் பிறகு அதை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளே உனக்கு கிடைக்காமல் போய்விடும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா என் பிள்ளையே? அதை கற்றுக்கொண்ட பிறகு அந்த விஷயத்தை உன்னை விட வேறு யாராலும் அத்தனை திறமையாக செய்ய முடியாது என்கின்ற நிலை வந்துவிடும். அதனால்தான் அம்மா உனக்கு எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருப்பது, உனக்கான விஷயங்கள் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் பின்னால் உனக்கு மிக பெரிய ஒரு பதவியை அது கொடுக்கும். உனக்கு மிக பெரிய பொறுப்பை அது கொடுக்கும். நீ மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படி, மற்றவர்களுக்கு நீ அறிவுரை வழங்கும்படி அது உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. எந்த விஷயத்தை பாதியிலேயே விட்டு ஒதுங்குகின்றாயோ அப்பொழுது அதை இன்னொருவர் முந்தி செல்லும் பொழுது கடைசியில் புரிந்து கொள்வாய், அன்று நாம் செய்திருந்தால் இந்நேரம் நமக்கு இந்த நல்ல விஷயம் நடந்திருக்கும் என்று அன்று வேதனைப்படுவாய். அதனால் என்ன நடந்தாலும் சரி, வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதை சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இருக்க வேண்டும். என் பிள்ளைக்கு
இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற விஷயங்கள் என்னவென்று உன் அம்மா நான் சொல்லும் பொழுதாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடப்பது நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, வேதனை கஷ்டம் என்று நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். இது யாருக்குத்தான் இல்லை என்று முதலில் நினைத்து பார்த்தாயா? அடுத்தவர்கள் சந்தோஷமாக இருப்பதை மட்டுமே உன்னோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற நீ அடுத்தவர்கள் படுகின்ற வேதனைகளை உன்னோடு நீ ஒப்பிட்டு பார். நிச்சயமாக ஒவ்வொருவரும் படுகின்ற கஷ்டம் என்னவென்று உனக்கு அதன் பிறகு தெரிய வரும். என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை சூழ்நிலைகளையும் நீ நிச்சயமாக ஒரு நாள் புரிந்து கொள்வாய். அன்று இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, நாளைய விடியலில் உனக்கு உதவியை செய்ய வரப்போவது ஒரு பெண். அந்த பெண் யார் என்று யோசித்து கொண்டிருக்கின்றாயா? என் பிள்ளையே, அது வேறு யாரும் கிடையாது. உன் தாயானவள் இந்த வராகி நான் மட்டுமே. ஏனென்றால் நாளைய விடியலானது வளர்பிறை பஞ்சமியினுடைய விடியல். என் குழந்தைக்கு அதிசக்தி வாய்ந்த பல திருப்பங்களை தரக்கூடிய விடியல். என் குழந்தை, நாளைய விடியலில் இந்த தாயானவள் உன்னை சந்திக்க வரும் நேரம் நிச்சயமாக பஞ்சமியினுடைய விடியலாகத்தான் அது இருக்கும். எப்பொழுது பஞ்சமி திதி ஆரம்பமாகின்றதோ அப்பொழுது நான் நிச்சயமாக உன் கண்ணில் படுவேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். நாளைய விடியல் சரியாக 8:31 பிறகு பஞ்சமி திதியானது ஆரம்பிக்கின்றது. அடுத்த நாள் காலை 10:19 வரை பஞ்சமி திதி இருக்கின்றது. என் பிள்ளையே, இடைப்பட்ட நேரத்தில் உன் வராகி என்னை நிச்சயமாக நீ கண்டுகொள்வாய். இந்த தாயானவள் உனக்கு உதவியை நான் ஒரு ரூபத்தில் செய்ய வரப்போகின்றேன். அது என்னவென்று நான் இப்பொழுது உனக்கு சொல்கின்றேன். அதை சரியாக புரிந்து கொள். என் பிள்ளையே, எந்த நேரத்திலும் நீ இந்த வாழ்க்கையின் மீது கொண்ட பற்றின் காரணமாக வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொண்டு எல்லாவற்றையும் சமாளித்து வாழ நினைக்கின்றாய் அல்லவா? அப்படியானால் நிச்சயமாக நாளை எந்த ஒரு பெண் உனக்கு வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான அறிவுரைகளை சொல்கின்றார்களோ அவர்கள்தான் இந்த வராகியினுடைய ரூபமாக உன்னை தேடி வருகின்றவர்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, ஏன் இந்த வராகி உன்னோடு இப்படியெல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றேன் அல்லவா? இது கூட ஒரு வகையில் நான் உன்னை தேடி வருகின்ற ரூபம்தான். நான் நிச்சயமாக ஒரு பெண்ணாக உன்னை தேடி நாளை வருவேன். நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னோடு பேசிக்கொண்டிருப்பேன். அம்மாவின் மனதில் இருக்கின்ற விஷயங்களை நாளைய பஞ்சமி முழுவதும் நீ கேட்டுக்கொண்டே இரு. உனக்கு மிகப்பெரிய சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இனிமேல் கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள். பிரச்சனைகள், வேதனைகள் என்பது இனி உனக்கல்ல, அது மற்றவர்களுக்குத்தான் என்பதனை புரிந்து கொள். உன்னிடத்திலிருந்து தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பறிக்க நினைத்தவர்கள் இப்பொழுது உன்னை தேடி வர வேண்டிய சூழ்நிலை அவர்களுக்கு உருவாகி இருக்கின்றது. அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்திருக்கின்றது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற மாற்றங்கள் எல்லாவற்றையும் சரியாக எதிர்கொண்டு நீ இந்த வாழ்க்கையை சரியாக வென்று காட்ட வேண்டும். என் பிள்ளையே, உனக்கு உதவி செய்ய வருகின்ற இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை ரகசியங்களையும் தெரிந்து கொண்டவள் அல்லவா? உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதனை சரியாக புரிந்து கொண்டவள் அல்லவா? அதனால் நான் ஒருபொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் தவறு என்று சொல்லிவிட மாட்டேன். எனக்கு மட்டும்தான் உன்னை முழுமையாக தெரியும். அதனால் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் நிச்சயமாக செய்து கொடுப்பேன். நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்ற இந்த வராகி என்னை நீ தவிர்க்காதே. யார் உனக்கு நல்ல அறிவுரைகளை கொடுக்கின்றார்களோ, யார் நாளைய விடியலில் உன்னை வழிநடத்துகின்றார்களோ அவர்கள் இந்த வராகியினுடைய ரூபம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா இப்படியெல்லாம் உன்னை சந்திக்க வருகின்றாள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையை, எல்லோருக்கும் கிடைத்திடாத வாய்ப்பு, பேரதிர்ஷ்டம் செய்த என் குழந்தை, உனக்கு மட்டுமே கிடைத்திருக்கின்ற வாய்ப்பு.
இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கானதாக மாறும். நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களும் உனக்கு முழுமையாக கிடைக்கும். பஞ்சமியினுடைய விடியலானது என் பிள்ளைக்கானதாக மட்டுமே இருக்கப் போகின்றது. என் குழந்தை, நினைத்ததை நீ சாதிக்கப் போகின்றாய். நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் உன் கை கூடி வரப்போகின்றது. என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.